உண்டியில் வைத்து அடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே. பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற்பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய்
நல்லது நாரதரே, உமது கலகத்திற்கு தீனி கிடைத்ததா? சர்வேசா, என் தந்தை செய்யும் யாகத்தில் எனக்கும் பங்குள்ள நேரத்தில் நான் கலந்திட செல்ல வேண்டும். நீங்கள் அனுமதி தர வேண்டும். அழையா வீட்டுக்கு விருந்தாளியாக போக விருப்பப்படுகிறார். இது சரியா என்று ஒரு முறை எண்ணிப்பார். மானம் சரியாமல் இருக்க என் சொல்லை கேள். அழைத்தால் செல்ல வேண்டியது அடுத்தவர் வீடு. அழையாமல் செல்வதுதான் மகளுக்கு பேரு. தடுக்காதீர்கள் சுவாமி, செல்வதே எனக்கு கடமை. தடுப்பது என் சொல். இதை தாண்டுவதென்றால் நீ செல்.
நாளொரு மேனியும் பொழுது வண்ணமுமாக வளர்ந்த பார்வதி தன் தந்தை ஹிமவானின் விருப்பப்படி கையிலையில் தவம் செய்யும் மகாதேவனுக்கு தொண்டு புரிகின்றனர்.
தாரகாசுரனை அழித்திட வேண்டும். என் துயர் தீர்த்திட வேண்டும். காவலை மன்னித்து அருள் புரிய வேண்டும்.
பெரும் பாடு. சுவாமி, கற்பனை கேட்காத கற்பகம் விளைந்தன, கற்பக கனியென கை கவர்ந்த இன்பம் ஆயினும் என்னை வென்றவர்கள், என்னை பாசம் ஒற்றவர்கள், அவர்தம் சம்மதம் பெற்றதுவே கை காத்தது முற்றவே, அவர்தம் சம்மதம் பெற்றதுவே கை காத்தது முற்றவே. உன் விருப்பம் மதுவானால் தேவி, என் விருப்பமும் மதுவாகத்தானே இருக்கும். சரி, உங்களிடம் பெண் பேசி மனம் முடிக்க முனிவர்களிடம் அனுப்பி வைக்கிறேன்.
அடுத்து வரும் மருமகன் அவன் நிச்சயம் உங்கள் மருமகன் இல்லை. உங்கள் மருமகன் மிகவும் சௌந்தரியமானவன். அப்படியானால் நான் மிகவும் பாக்கியசாலி. நம்பிக்கை மோசம் செய்வது போல் கைவந்தமலையோ நாதரே. நாடும் கலகம் மூட்டுவது என்ன பிழைக்கூடாது. அம்மா, நீ ஏன் மறுக்கிறாய்? என் வாழ்வுக்கு அவர்தான் பொருத்தம். இதில் ஏன் உனக்கு வருத்தம்? ராணி, அந்த சிவன் பார்வைக்குத்தான் எளிமையானவன், பராக்கிரமத்தில் வலிமையானவன், அனைத்துலகும் ஆளும் ஆற்றல் மிக்கவன், நம் கண்மணிக்கு ஏற்ற கண்ணானவன். நிஜம் செய்திருக்க வேண்டும் அந்த உலகின் பெண்ணின் நாயகன். நிஜம் செய்திருக்க வேண்டும், நிஜம் செய்திருக்க புறத்தோட்டம் தேடி நீ ஏமாற்றம் பரம்பொருள் அறியாமல் புறந்தழுதி செல்வாய். சித்தனை சிந்தித்து விருதனை கொள்கிறார். அத்தனை சந்தித்து வந்தனை செய்வாய். நிஜம் செய்திருக்க வேண்டும், நிஜம் செய்திருக்க வேண்டும். சொக்கும் அழகிய சுந்தரனை காணுங்கள். சூரிய கோடி சேர்ந்த ஒளி பாருங்கள். திக்கலாம் ஒளி பரவ சிவன் வருகிறார்.
அப்படியே இருங்கப்பா, அப்படியே இருங்க. எல்லாரும் அதே இதுல இருங்க. போட்டோஸ் எடுக்கணும். யாராவது போட்டோஸ் எடுக்கிறது இருந்தா இப்ப எடுத்துங்க. அப்படியே இருங்க. அம்மா நாங்கள் கொஞ்சம் நல்ல போட்டோஸ் எடுக்கிறீங்க, குறிப்பா எடுத்துங்க. ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கான்செப்ட். சிவனுக்கும் பார்வதிக்கும் சிவனுக்கும் போட்டோஸ் எடுக்காங்க, மிஸ் போயிடுவாங்க மேலே. சிவனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப அழகா இன்னைக்கு இந்த மேடையில் திருமண நிகழ்ச்சி நடத்திட்டு கொடுத்த பவ்யா மேம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். காரணம் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 நாள் கூட இல்லை, அதே அதிகம்தான். இந்த 10 நாளுக்குள்ளே நடந்து இவ்வளோ அழகாக குழந்தைங்கள ப்ராக்டிஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு டைம் கிடைக்கிறதே அந்த 10 நாள் தான் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு நினச்சோம். அதுவும் முடியல. அப்படி இருந்தாலும் இப்போ குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் மெனக்கெட்டு, குழந்தைங்க அதுக்கு மேலே மெனக்கெட்டு இந்த ஒரு கான்செப்டை உருவாக்கி ரொம்ப அழகாக இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்காக மீண்டும் மீண்டும் ஒரு வாட்டி எல்லாரும் குழந்தைங்கள கை தட்டலாம். அதை நடத்தி முடித்த பவ்யா பிரகாஷ் அவங்களுக்கும் கை தட்டலாம். உங்களோட கைத்தட்டல் தான் அந்த குழந்தைங்களோட எனர்ஜி. முதல் முறையாக நடேச நாட்டிய பெருமையுடன் வழங்கும் கழுக்குண்ட நாட்டிய அஞ்சலி 4ஆம் ஆண்டு சித்திரை இசை திருவிழாவில் ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த குழந்தைங்களும் அப்படி அப்படியே இருங்க. ஏன்னா அண்ணாச்சி வந்து அப்படி அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக வர போறாங்க. அப்படி அப்படியே இருங்க. இதை முடிச்ச உடனே நம்ம அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு போயிடுவோம். நீங்க எல்லாம் போட்டோஸ் எடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரம் வந்துட்டீங்கன்னா அங்க பாக்குறவங்க பார்ப்பாங்க. மீண்டும் அண்ணாச்சி நடிக்க ஆமாம்மா. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அடுத்த கான்செப்ட் உள்ள போயிடுவோம். அதனால எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. அதே மாதிரி இந்த வழியில என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஃபுல்லா எல்லாம் பைக்கு, காரு எது இருந்தாலும் தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் வந்து அவுட்ல போயிடுங்க. ஏன்னா சுவாமி இந்த பக்கமா தான் வீதிக்குள்ள வருவாங்க. அதனால தயவு செஞ்சு கோகுல தரிசனத்துக்கு வருவாங்க. அதனால தயவு செஞ்சு எங்க அந்த சைட்ல இருக்க எல்லா எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க எல்லா பைக்குங்க, காருங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அப்ளை படுத்துருங்க.